வணக்கம். குரூப் 2A கவுன்சிலிங் வந்து நாளை காலையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சென்னை வந்திருப்பீங்க. நாளைக்கு இருக்கிறவங்க நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஒரு விதமான ஒரு பட்டாம்பூச்சி மனசுக்குள்ளே பறக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு நம்ம போகிறோம், நம்ம ஒரு அரசு பணியாளர் ஆகிறோம், அது உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட நம்ம நினச்ச பதவி கிடைக்குமா, நம்ம நினச்ச ஊரில் கிடைக்குமா, நம்ம நினச்ச விதத்தில் கிடைக்குமா, இந்த கவுன்சிலிங் எந்த குழப்பமும் இல்லாமல் சரியாக முடிஞ்சிருமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது ரொம்ப நல்லது. இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம வேலை செஞ்சோம். முதல்ல நாளைக்கு கவுன்சிலிங் போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக அது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். அது நாளைக்கு நல்லபடியாக உங்களோட கவுன்சிலிங் முடியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ப்ரியர்லி இன்றைக்கி மதியானமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த விஷயத்தில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆள் அனுப்பிலாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி அது கிளியராக அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்குறாங்க. மதியானம் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் திருத்திக்கணும். நான் மதியானம் சொன்ன வீடியோவில் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க வேறு ஏதாவது அவசர சூழ்நிலையில் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் டிஎன்பிஎஸ்சி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் மெமரண்டம்லேயே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த காரணத்தால் நான் கலந்துக்க முடியல, எனக்கு பதிலாக இந்த இன்னார் இவர், எனக்கு இந்த உறவு முறை, இவரை நான் அனுப்புகிறேன், கவுன்சிலிங் எனக்கு பதிலாக எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ யாராவது உங்களால் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் நாளை கவுன்சிலிங் போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை ஆத்தரைஸ் பண்ணி டெப்யூட் பண்ணலாம். அவங்க எடுக்கிற போஸ்டிங்கில் நீங்கள் போய் சேஞ்சஸ் கேட்க முடியாது. அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புகிறப்ப அவங்க உங்களுக்கு பதிலாக என்ன போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த போஸ்டிங் தான் உங்கள் ஃபைனல் போஸ்டிங். அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நாளைக்கு இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இந்த கவுன்சிலிங் ஹாலில் நான் என்ன பண்ணணும், ரெண்டாவது எதன் அடிப்படையில் என்ன பேஸ் பண்ணி எனக்கான போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ இருக்கிற காலையிலிருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிட்டோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் உங்களுடைய பணித்தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது நாளை கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஃபஸ்ட் டைம் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதால நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறில் இருந்தாவது இது உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரைட், நாளை காலையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்க போகிறது உங்களோட ஹால் மெமரண்டம், உங்களுடைய இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான விஷயம் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கான அந்த மெமோ ஒன்று கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த மெமோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நேரத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கிற டேபிளில் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா, இந்த அரசு பணி தேர்வுக்கு நீங்கள் இவ்வளோ தடைகளை கடந்து, இவ்வளோ கட்டங்களை கடந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வர போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அரசு பணியாளர் ஆக போகிறீங்க. அப்படி ஆக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையிலேயே இந்த அரசு பணிக்கு தகுதியானவர் தானா, உங்கள் விண்ணப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே உண்மைத்தன்மை வாய்ந்ததா, அதில் இருக்கிற வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, நீங்கள் சரியான நபர் தானா அப்படிங்கிறத ஆராய்ந்து கடைசி முடிவு எடுக்க போகிறது அந்த டேபிள் தான். அதனால் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற சர்டிஃபிகேட்டில், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கைண்ட் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆனால் அது நான் தான், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக 1-2 டைம் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. என்னென்ன கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் காலையில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் கூட ஒரு வாட்டி பார்த்துருங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களை அங்கேருந்து டிஎன்பிஎஸ்சியோடைய கீழே வராண்டாவில் தான் உங்களுக்கு அது நடக்கும். டிஎன்பிஎஸ்சியோட கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கிங் ஏரியாவாக இருக்கும். அந்த பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு அங்கே தான் நடக்கும். அது முடித்த உடனே டிஎன்பிஎஸ்சியோடைய பெரிய ஹால், அந்த மெயின் ஹாலுக்குள்ளே அதுக்குள்ளே உங்களை விடுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த வருஷம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அது பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த கவுன்சிலிங் ஹால் அப்படிங்கிற தனி, சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிற இடம் தனி. உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே உங்களை விடுவாங்க. கவுன்சிலிங் ஹாலில் விட்டதுக்கப்புறம் 1 by 1 ரேங்க் வைஸ் உங்களை உள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டே உங்கள் கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, குறைந்தது 10 துறைகள் வரிசையாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு 10 துறைகளை உங்கள் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது. இப்போ இந்த போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த போஸ்ட்டுக்கு எதுக்கெல்லாம் எலிஜிபிள். இப்போ ஒரு எல்எஃப் ஆடிட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த எல்எஃப் ஆடிட் போஸ்ட்டு எல்லா கம்யூனல் கேட்டகரிக்கும் உண்டா அப்படின்னா இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு நடக்க போகிற இந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது முழுக்க
இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் நடக்க போகுது. பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% அப்படிங்கிற அந்த 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாளைக்கு கவுன்சிலிங் இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் இப்போ பிசிக்குள்ளனா பிசி ஜென்ரல் இருக்குது, பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருக்குது, பிசி ஜென்ரலில் விமன் இருக்குது, விமனுக்குள்ளே பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கும் யார் யாருக்கு எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு பிசி ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் இருக்கிற ஜென்ரல் போஸ்டிங்கும் பிசியில் இருக்கிற ஜென்ரல் போஸ்டிங்க்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் வந்து பிசி ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2. இதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிசி விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் போஸ்டிங்கில் இருக்கிற ஓப்பன் காம்படிஷனில் இருக்கிற ஜென்ரல், ஓப்பனில் இருக்கிற விமன், அதே மாதிரி பிசி ஜென்ரல், பிசி விமன் எல்லாத்துக்குமே எலிஜிபிள். இதுவே நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் இருக்கிற ஜென்ரல், ஜென்ரலில் இருக்கிற விமன், ஜென்ரலில் இருக்கிற விமன் பிஎஸ்டிஎம் அது எல்லாமே எலிஜிபிள். அதே மாதிரி பிசி ஜென்ரல், பிசி விமன், பிசி விமனில் பிஎஸ்டிஎம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள். அப்போ உங்களுடைய கேட்டகரி என்ன, உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி என்ன அப்படிங்கிற அந்த கேட்டகரியை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேட்டகரிக்கு எந்தெந்த போஸ்டெல்லாம் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் கிளியர் கட்டாக நம்ம தகுதிக்கு நான் ஒரு பிசி ஜென்ரலாக எனக்கு என்ன வேக்கன்சி இருக்குன்னா, ஒரு எம்பிசி விமன் ஒரு பிஎஸ்டிஎம்மா எனக்கு என்னென்னு இருக்குது, எம்பிசி மேலா எம்பிசி ஜென்ரல் என்ன இருக்குது, பிசி ஜென்ரல் என்ன இருக்குது, இப்படி உங்கள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரும்பும் பதவிகளில் எந்தெந்த பதவிகளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு 10 போஸ்டிங்கை லைன் அப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்போ லைன் அப் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு கவுன்சிலிங் ஹாலில் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே போய்கிட்டு இருக்கும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அதில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு போஸ்ட் கோடு இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு உள்ளே போகிறப்ப கம்ப்யூட்டரில் ஃபைனலாக உங்கள் பேர் வந்தோடனே உங்களுக்கான போஸ்டிங்கை என்ட்ரு பண்ணுற இடத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த போஸ்ட் பேரையும் போஸ்ட் கோடையும் சொல்லணும். அந்த போஸ்ட் கோடை நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா கூட அவங்க மாற்றி அடிச்சிருவாங்க. காலையிலே சொன்ன மாதிரி சோசியல் டிஃபென்ஸா, சோசியல் வெல்ஃபேரா, பிசி வெல்ஃபேரா, எஸ்சி வெல்ஃபேரா அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சு நீங்கள் போடணும். ஸோ ஒரு போஸ்டிங், அந்த போஸ்டிங்க்கான கோடு இது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சரியான ஒரு போஸ்ட்டை அந்த இடத்துல கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபைனலாக அவங்ககிட்ட போய் அந்த கவுன்சிலிங் ஹாலில் உங்களுக்கு போஸ்ட்டு செலக்ட் பண்ணுறவங்ககிட்ட, சார் எஸ்சி வெல்ஃபேர் நல்லா இருக்குமா, எல்எஃப்ஏ நல்லா இருக்குமா, கமர்ஷியல் டேக்ஸ் நல்லா இருக்குமா, உங்கள் சஜஷன் என்ன சார் அப்படின்லாம் போய் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அந்த கடைசி நேரத்தில் கேட்கவே கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது. 2வது அந்த கவுன்சிலிங்க்கு அந்த சீட் உங்களுக்கு அலாட் பண்ணுற ஆள்கிட்டே போய் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, எவ்வளோ கவுன்சிலிங் பார்த்துருப்பாங்க, இந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க, இவங்க நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஐடியா தருவாங்க அப்படின்னு அவங்க பயங்கர எரிச்சலாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து ரொட்டீன், அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேலை, அந்த இடத்துல உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டியாவோ மென்டாராவோ இல்லை, உங்களுடைய வெற்றியில் மகிழ்ச்சி அடையவோ இல்லை உங்களுக்கு எப்படியாவது உங்களை வெளியில் அனுப்பிட்டு அதில் மகிழ்ச்சி அடையவோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வந்து ஒரு நியூட்ரலாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் சொல்கிற போஸ்ட்டு கோடை அடித்து அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரு கொடுத்து அதுக்கு ஒரு காப்பி ஆர்டர் எடுத்து கையில் கொடுக்குற வேலை அவங்க வேலை. அது ஒரு வேலையாக தான் பார்ப்பாங்களே ஒழிய உள்ளே இருந்து உங்களுக்கு ஐடியா தரமாட்டாங்க. அந்த ஐடியா கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குமா அப்படின்னா அதுவும் தெரியாது. அதனால் நீங்கள் அந்த இடத்துல போய் கவுன்சிலிங் ஹாலில் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு எனக்கு எந்த போஸ்டிங் சார் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கேட்க முடியாது. அவங்க ரொம்ப சத்தம் போட்டுருவாங்க. ஒரே விஷயம் தான், உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணும் அந்த கோடு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கோடு சொல்கிறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க, அடிச்சு பார்ப்பாங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொல்லணும், இந்த கோடு இந்த போஸ்டிங் சொல்கிறீங்க, சொன்ன உடனே அதை அடிச்சு பார்ப்பாங்க. அதுவும் சப்போஸ் இல்லைனா அது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கேட்டகரிக்கு அது இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கோடு சொல்கிறீங்க, 3வது ப்ரிஃபரன்ஸில் ஒரு கோடு சொல்கிறீங்க, டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க, அதை அடிச்சு பார்க்குறாங்க, இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க உடனே என்ட்ரு அடிச்சிட மாட்டாங்க. இது இருக்குங்க, இது ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அது ஓகே அப்படின்னா அது ஓகேன்னு சொல்லுங்கள். இல்லை அதில் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா, சார் எதுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு அந்த கோடையும் அந்த டிபார்ட்மெண்ட்டு சொன்னீங்கன்னா அதையும் ஒன்ஸ் உங்களுக்கு அடிச்சு பார்ப்பாங்க. அடிச்சு பார்த்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கடைசி ஓகே இது இருக்குது இது இருக்குது, அப்போ எதை எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஓகே பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபைனலாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி டக்குன்னு ஒரு ஆர்டர் காப்பியை ஜென்ரேட் பண்ணியும் கையில் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் காப்பி ஜென்ரேட்டட் தென் யூ கேனாட் சேஞ்ச். அதனால் அதற்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஆர்டர் காப்பி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களால் அதை மாற்றிக்கொள்ள இயலாது. அதை நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது, நான் நினச்சாலும் மாற்ற
மாற்ற முடியாது, அவங்களே நினச்சாலும் மாற்ற முடியாது. அதனால் உங்கள் போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட நேச்சரை பொறுத்து நம்ம ஒரு போஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு போயிடணும். ஒரு 10 போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு போயிடணும். அது பிசி ஜென்ரலில் 61 இருந்துச்சு, அது கரெக்டாக 59 குறையுதா, அதுக்கப்புறம் இது வந்து ரிசர்வேஷன் படி ஃபஸ்ட்டு ஜென்ரலில் கழிக்கிறாங்களா, நம்ம கம்யூனலில் கழிக்கிறாங்களா, இதை நம்ம கூட்டி பார்த்துக்கிட்டே வரணுமா, இதெல்லாம் உங்கள் வேலை இல்லைங்க. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷனில் தான் கழிச்சிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு ஒரு போஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலில் இருந்துச்சுன்னா ஜென்ரல் அது கழியும், அதுக்கப்புறம் கம்யூனல் கேட்டகரியில் கழியும். இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க, சிஸ்டமேட்டிக்காக அது நடக்கும். அது வாட்டுக்கு அது கழிஞ்சிட்டே வரும். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் எடுக்க எல்லாமே சரியாக வந்துட்டு இருக்கும். ஸோ யூ நீ நாட் பாதர் அபவுட் இட். உங்களுக்கு வேலை அவங்க சிஸ்டம் சரியாக வேலை செய்யுதான்னு கண்காணிக்கிறதோ, அதை கரெக்ட் பண்ணுறதோ, அதை கூட்டி கழிச்சிட்டு இருக்கிறதோ உங்கள் வேலை இல்லை. உங்களுக்கு என்னென்ன வேலை வேணும் அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். அந்த லிஸ்ட்டு படி அவங்க இப்போ நீங்கள் உங்களோட டேர்ன் வரப்போ அந்த லிஸ்ட்டு படி உங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. உங்களுக்கு வேணுங்கிற போஸ்ட் அங்கே இருக்கா இல்லையாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது இடஒதுக்கீட்டின் படி சரியாக அந்த சிஸ்டம் அங்கே ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் கையில் இருக்க வேண்டியது ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? அப்போ எதன் அடிப்படையில் நம்ம டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது, நம்ம என்ன பேஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு 2வது பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பிறந்தோம், ஸ்கூல் படித்தோம், காலேஜ் படித்தோம், இந்த ஒரு அரசு பணிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசையின் காரணமாக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம நாளைக்கு கவுன்சிலிங்க்கு போகிறோம். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களோ அந்த விஷயத்தோடு தான் நீங்கள் அடுத்த 25 வருடங்கள் 30 வருடங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுடைய செலெக்ஷன் மஸ்ட் பி வெரி கிளியர். அதனால் அதில் எந்த ஒரு ஆசிலேஷனும் அசால்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அந்த விஷயத்தை எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப உங்களுடைய சொல்லும் சிந்தனையும் செயலும் எல்லாத்தையும் ஒருங்கே செலுத்தி உங்களுக்கு உண்மையிலே அது சூட் ஆகும், இது நமக்கான வேலை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. கிளியர்? ரைட். அப்போ எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் உங்கள் பணித்தேர்வு அப்படின்னா நான் 4 விதமான அடிப்படைகளை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்று, வயது. 2வது ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை. 3வது தி ஃபினான்சியல் கண்டிஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. 4வது ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன. ஃபஸ்ட்டு வயசு, 2வது ஃபேமிலி சுச்சுவேஷன், 3வது ஃபினான்சியல் சுச்சுவேஷன் அல்லது கண்டிஷன், 4வது ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் நாளைக்கு இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 கேட்டகரி, இந்த 4 ஃபேக்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டு நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். பிகாஸ் வயசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வர எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு படிக்க வந்த உடனே நாளைக்கு நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுக்க போகிறீங்களா, அந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்காக நான் வேலைக்கு வந்தேன், அதுக்காக நான் படிக்க வந்தேன், அப்படி இல்லை. நீங்கள் நாளைக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில், நாளைக்கு தான் முதல் தடவையாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க, நாளைக்கு நீங்கள் அந்த போஸ்டிங் எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபஸ்ட்டு மெயின்ஸு, நாளைக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வயசு 22 23 இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இல்லை சில பேர் நான் 2017 படிக்க ஆரம்பித்தேன், 18 படிக்க ஆரம்பித்தேன், பல்வேறு காரணங்களால் தள்ளி போய் இப்போ 2025 தான் நான் இங்கே வரப்போகிறேன் அப்படிங்கிறப்ப நீண்ட நெடும் பயணம், ஒரு களைப்பு, ஏதாவது ஒன்றுக்குள்ளே உள்ளே போனால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ வயசு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஓகே, அப்போ இந்த வயசு ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். சாய்ஸஸ் அப்படிங்கிறது லெவல் 10 போஸ்ட்டு தான் இந்த குரூப் 2A கவுன்சிலிங்கில் நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் லெவல் 11 இருக்குது, 12 இருக்குது, 13 இருக்குது, லெவல் 15 போஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது எல்லாமே அந்த கூடுதல் லெவல் 11 12 13 15 அப்படிங்கிறது எல்லாமே இது என்னென்னா கூடுதல் ஊதியம் கொடுக்கக்கூடிய பணியிடங்கள். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 3000 6000 7000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரே எக்ஸாம் தான் எழுதுனீங்க, ஆனால் உங்கள் ரேங்க் அடிப்படையில் சில பேருக்கு லெவல் 12 போஸ்ட்டு கிடைக்கும், சில பேருக்கு லெவல் 13 போஸ்ட்டு கிடைக்கும், சில பேருக்கு லெவல் 15 போஸ்ட்டு கூட கிடைக்கும், சில பேருக்கு லெவல் 10 போஸ்ட்டு கிடைக்கும். குரூப் 2A அப்படின்னா பெரும்பாலும் அதுக்கான காமன் டெர்மினாலஜிங்கிறது லெவல் 10 அப்படிங்கிறது தான் குரூப் 2A. அதுக்கு மேலே அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு மேல் லெவலில் இருக்கிற சில போஸ்டிங் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் யோசித்து முன்னாடி போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லெவல் 12 11 தான் எடுக்கணும், பின்னாடி இருக்கிறது எடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் அப்படிங்கிறது லெவல் 15 லெவல் 10 வரைக்கும் இருக்கிற வேரியஸ் போஸ்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ். எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட நான் 4 ஃபேக்டர் சொன்னேன். ஒன்று வயசு, இன்னொன்று ஃபேமிலி சுச்சுவேஷன், இன்னொன்று ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்,
இன்னொன்று உங்களுடைய ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற 4 விஷயம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு விஷயங்கிறது வயசு உங்களுக்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் நல்ல போஸ்டிங் எந்த ஊரில் கிடைச்சாலும் எடுக்கலாம். நீங்கள் நினைக்கிற போஸ்டிங், அதாவது உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது, நான் இந்த போஸ்ட் எடுத்து எனக்கு சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நான் இருப்பேன், எனக்கு வயசு ரொம்ப குறைவு, அப்போ அதுக்காக எனக்கு நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் போகலாம். என்ன அப்படின்னா, எனக்கு வயசு குறைவு அப்படிங்கிறதால நான் அடுத்தது வரக்கூடிய குரூப் 2 எழுதுவேன் அல்லது குரூப் 1 எழுதுவேன், இல்லை நான் ஒரு UPSC எழுதுவேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான தேர்வை நீங்கள் வச்சுக்கலாம். இதுவே வயசு கூடுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 32 வயசு 33 வயசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷனோ அல்லது இந்த ஒரு 22 வயசு 23 வயசு பையன் எடுக்கிற அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு 32 35 வயசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதக்கூடிய கடைசி தேர்வு அநேகமாக இதுவாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பல போராட்டங்களை தாண்டி 30+ இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு ஊரில் செட்டில் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ 30க்கு மேலே இருக்கிற ஒருத்தங்க நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய காலங்களை இந்த தேர்வில் செலவிட்டு தான் நாளைக்கு அந்த எக்ஸாமுக்கு வர போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப உங்கள் குடும்ப சூழ்நிலையும் உங்கள் பொருளாதார சூழ்நிலையும் இதுக்கு மேலே இருக்கிற உங்கள் மனநிலையும் தொடர்ந்து அடுத்த குரூப் 2 அடுத்த குரூப் 1 UPSC இதெல்லாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவாது. அப்போ நீங்கள் உங்களுடைய செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய இந்த விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபேமிலியை கூட வச்சு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு லெவல் உங்கள் வயசு 31 அல்லது 32, உங்களுக்கு லெவல் 12 13 ஒரு போஸ்ட் இருக்குது, லெவல் 10 ஒரு போஸ்ட் இருக்குது. லெவல் 12 13 அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா சேலத்தில் உங்களுக்கு அந்த போஸ்டிங் இல்லை, ஆனால் லெவல் 12 போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டு சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது சேலம் தவிர பிற மாவட்டத்தில் எங்கேயாவது கிடைக்கும், சேலத்தில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் லெவல் 10ல் உங்களுக்கு ரெவன்யூ இருக்குது, ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது, அதுவும் உங்கள் சொந்த மாவட்டத்தில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய சாய்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இதுக்கு வந்துடணும். லெவல் 10க்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கண்ணு முன்னாடி லெவல் 12 போஸ்ட் இருக்குது, லெவல் 13 போஸ்ட் இருக்குது, லெவல் 15 போஸ்ட் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் லெவல் 10. உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. இந்த வேலைக்கு வர்றது மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிச்சு அது பரீட்சார்த்த முறையில் அது சரியாக வராமல் கடைசியாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிங்க, ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு. அப்படி வந்துச்சோம் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் அரசு பணியை அடைந்து விட்டோம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு 2வது முக்கியமான டியூட்டி உங்கள் ஃபேமிலி நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்களுடைய இருப்பு இங்கே தேவைப்படும். உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவனுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பெற்றோர்களுக்கோ உங்களுடைய இருப்பு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு வயசு அந்த ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் குறைவான இதாக இருந்தாலும் லெவல் 10க்குள்ளே எடுத்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறது பாருங்கள். லெவல் 12ல் ஒரு 4000 சம்பளம் சேர்த்து கிடக்குது, நான் அதுக்கு போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் பார்த்தா கிடைக்கும். ஆனால் வேறொரு மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்துக்கு கிடைக்காம வேற ஒரு மாவட்டத்தில் போட்டு மாதத்தில் 4 டைம் டைரக்டரேட்டுக்கும் உங்கள் மாவட்டத்துக்கும் அலைஞ்சு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே கூடுதலாக தங்குவதற்கும் உண்பதற்கும் இருக்கிற செலவுகளை எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4000 ரூபா கூடுதலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலைக்கு போய் மாதம் 10,000 ரூபா கூடுதலாக செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா லெவல் 10ல் இருக்கிற போஸ்ட்டில் தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு கையிலிருந்து நிறையா செலவாகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுவே உங்களுக்கு வயது குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் லெவல் 10ல் ஒரு போஸ்ட் இருக்குது, இல்லை லெவல் 12ல் ஒரு போஸ்ட் இருக்குது. 2 ஆப்ஷனாக சொல்கிறேன். லெவல் 12 போஸ்ட்டில் எனக்கு ரொம்ப வேலைப்பளு அதிகமாக இருக்கும், சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு தொடர்ந்து மேலே இருக்கிறத படிக்கலாம். அல்லது உங்கள் சொந்த மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு போனால் அங்கேருந்து எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெவல் 10லேயே உங்களோட ரெவன்யூவும் இருக்குது, ஆனால் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு வேலைப்பளு மிகவும் குறைந்த ஒரு துறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்எஃப் ஆடிட் இருக்குது. எல்எஃப் ஆடிட் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறதாவே நான் பார்க்குறதில்ல. அவங்க எப்போவுமே சும்மா தான் இருப்பாங்க, பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆடிட் அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு 15 நாள் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். மற்ற ஒப்பீட்டளவில் மற்ற எந்த துறையை விடவும் ஃப்ரீயாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்எஃப் ஆடிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் இருக்குது. இப்போ சொந்த மாவட்டத்தில் இருக்கிற ரெவன்யூ எடுக்கலாமா, இல்லை வேறு ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்எஃப் ஆடிட் எடுக்கலாமானா வயது குறைவாக இருப்பவர்கள் நீங்கள் எல்எஃப் ஆடிட் தான் எடுக்கணும். அப்போ நீங்கள்
சொந்த மாவட்டத்தில் இருக்கணுங்கிறது உங்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்கள் இல்லை, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, அந்த கமிட்மெண்ட் இல்லை. உங்களுக்கு தேவை இப்போ டைமு, ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன், நமக்கு ஃபியூச்சரில் நம்ம வேறு ஒரு சர்வீஸ்க்கு போகணும், கொஞ்சம் டைம் கிடைக்கணும், நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரும்பாலும் பாருங்கள், அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, அடுத்த இடத்துக்கு ஆஸ்பிரேஷனில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இருப்பவர்கள் எல்எஃப்ல இருப்பாங்க. அப்போ அந்த எல்எஃப் ஏன் அப்படின்னா நிறைய நேரம் கிடைக்கும், மண்டைக்கு பெரிய பிரச்சனை, நிறைய ப்ரெஷர் இல்லை, வெளியிலிருந்து வர பப்ளிக் ப்ரெஷரோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்எஃப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ்க்காக, உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக நீங்கள் நிறைய நேரத்தை செலவு பண்ண முடியும். அப்போ வயது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சொந்த மாவட்டத்திலே வேலை இருந்தால் கூட அது இருக்கக்கூடாது. உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்கோ அது வெகு தூரத்தில் வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுக்கணும். வயது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கூடுதலான ஊதியம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தாலும் கூட அங்கே போகக்கூடாது. குடும்பத்துடனும் சொந்த மாவட்டத்திலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் எந்த துறையில் இருக்கோ அந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சு எடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டரை அனலைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, இயல்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சில பேருக்கு இயல்பாக நிறைய பேச வரும், சில பேருக்கு பேசவே வராது. சில பேருக்கு பீப்புள் ஓரியன்டாக ஒர்க் பண்ண தோணும், சில பேருக்கு ரொம்ப ப்ரைவேட்டாக வேலை செய்யணும் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக இருக்கணும், எனக்கு எவ்வளோ வேலை வேணாலும் பரவாயில்ல சார், நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன், எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், ஆனால் எனக்கு டப்புன்னு 4 பேர் வந்தாங்க பேசினாங்கன்னா எனக்கு வேலை ஓடாது, 4 பேருக்கு எனக்கு பதில் சொல்ல வராது, திடீர்னு யாராவது ஒருத்தங்க என்கிட்ட ஒரு சத்தம் போட்டால் என்னால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த வேலையோட நேச்சரை புரிஞ்சு அந்த ப்ரிஃபரன்ஸில் உள்ளே கொண்டுட்டு வரணும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப ரிசர்வ்டாக வேலை செய்யணும், கடைன்னு எனக்கு பப்ளிக்கை மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா எல்எஃப் ஆடிட்டர், ட்ரெஷரி, அது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அங்கே நீங்கள் அலுவல் ரீதியாக பேசுவீங்களே ஒழிய வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்களை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. இதே சமயத்தில் சில பேருக்கு எனக்கு பேசாமல் இருந்தால் தமிழன் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு பேசாமல் இருந்தால் மக்கள் கூட, எனக்கு இந்த அரசு பணிக்கு வரணும்னு நான் சொல்கிறதே மக்களோட புழங்கணும், மக்களோட நிறைய கலந்து வேலை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார், அப்போ எனக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ ரூரல் டெவலப்மெண்ட்டோ எடுக்கணும். நேரடியாக மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய துறைகள், மக்களை நேரடியாக சந்திப்பீங்க, மக்கள் குறைகளை காது கொடுத்து கேட்பீங்க, உங்களுக்கு தெரிந்த தீர்வுகளை உங்களால் இயன்றால் நீங்களே தீர்வு கொடுப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு தீர்வுக்கான வழிகாட்டுவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 4 பேருக்கு உதவன மன திருப்தியோடு நீங்கள் உறங்க போகலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கும். தினம்தோறும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி யூ ஆர் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி, நம்ம நேச்சருக்கு இந்த வேலை சொல்லணும். ஒரு உம்மனாண்டி, ஒரு சுத்தமாக எதுவும் பேசவே வராது, எனக்கு பேச பிடிக்காது, இல்லை எனக்கு இந்த மாதிரி சோசியலாக இருக்குது எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு டெஃபினட்டாக ரூரல் டெவலப்மெண்ட்டோ ரெவன்யூவோ சூட்டே ஆகாது. எப்போவுமே பேசிகிட்டு இருக்கணும், கலகலன்னு இருக்கணும், மக்களோட நிறைய பேசணும், போகணும், வரணும், பரபரப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு எல்எஃப்ஓ ட்ரெஷரியோ வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல உங்களுக்கான ஒரு நேச்சர் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியணும், நீங்கள் எடுக்க போகிற துறையோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இது ரெண்டும் ஒரு இடத்துல சிங்க் ஆகும். அந்த சிங்க் ஆகிற இடத்துல நீங்கள் பிளெண்ட் பண்ணி நீங்கள் விஷயத்தை எடுத்துக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அதனால தான் சொன்ன இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுடைய வயதும் உங்களுடைய தேவையையும் பொறுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரிஃபரன்ஸா இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ரிஃபரன்ஸா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியர் கட்டாக மைண்டில் வச்சுக்கணும். குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேறு மாவட்டங்களில் போய் வேலை செய்யக்கூடிய மாதிரியான வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அது கூடுதல் ஊதியம் கொடுத்தாலும் கூட அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். கிளியர்? அப்போ இதில் குறிப்பாக பெண்கள் நாளைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் போவீங்க. விமன் நீங்கள் ப்ரையாரிட்டி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபேமிலி. அப்போ நீங்கள் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கலாம் அல்லது நீங்கள் திருமணமாகி இருக்கலாம். அப்போ குறைந்தபட்சம் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கிறது. உங்களுடைய தேவை, உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஆண்களை விட ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கான ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு சூழ்நிலையில் அதற்கான விஷயங்கள் என்ன, இல்லை அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஃபேக்டில் நீங்கள் அதை யோசிக்கணும். கிளியர்? அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக யோசிங்க. அப்போ சொந்த மாவட்டத்தில் முடிந்த அளவுக்கு கூடுதல் ஊதியமோ குறைவான ஊதியமோ ஊதியத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகளை அதை பாருங்கள். எப்போவுமே இன்றைக்குமே இந்தியாவுடைய இந்த சோசியல் செட்டப்பில் விமனுடைய இன்கம் அப்படிங்கிறது பிரைமரி இன்கம்மாக இல்லை. அதை வருகிற ஊதியம் குடும்பத்தை இன்னும் அடுத்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவ் ஒரு சப்போர்ட்டிவ் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதல் ஊதியமாகவும் உறுதியாக துணை நிற்கக்கூடிய ஒரு ஊதியமாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் பே ஸ்கேலை பார்க்காதீங்க. நல்ல பே ஸ்கேல் இருக்குது, நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குது, வெளியில் போகலாமா, இல்லை சுமாரான பே ஸ்கேல் தான் ஆனால் சுமாரான டிபார்ட்மெண்ட்டு தான், சொந்த ஊரில் இருக்கலாமா அப்படின்னா நீங்கள் சொந்த ஊரை எடுங்க.
இல்லை எனக்கு ரொம்ப சின்ன வயசு சார், நான் விமன், பட் எனக்கு 22 வயசு தான், பட் என்னோட ஆஸ்பிரேஷன் யூபிஎஸ்சி எழுதணும், குரூப் 1 எழுதணும், குரூப் 2 எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து எந்த துறையில், அப்போ எந்த துறையில், குறிப்பாக எல்எஃப் மாதிரியான துறைகளில் எந்த துறை நம்ம எடுத்தால் நம்ம ஆஸ்பிரேஷனுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் வயது குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆண் பெண் அப்படிங்கிற irrespective ஆஃப் ஜெண்டர் நீங்கள் ரிஸ்க் எடுத்து எந்த விஷயத்திலும் நீங்கள் சிறகடித்து வெளியே பறக்கலாம். கொஞ்சம் வயசு கூட போயிடுச்சு, திருமணமான பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேலரி, கிடைக்கிற ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் உங்கள் சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகளை தேடி பாருங்கள். ஸோ இது எல்லாமே அப்போ இந்த நான் சொன்னது ஏஜ் ஃபேக்டர், ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் நீடு. ஃபினான்ஷியல் நீட் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு இருக்கிற தேவைகளை எல்லாம் அரசு பூர்த்தி செய்யாது. ஃபினான்ஷியல் நீடுன்னு சொல்லக்கூடியது ஒரு லெவல் 10 இருக்கிற போஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சேலரி அப்படின்னா லெவல் 13, 14 இருக்கிறவங்களுக்கு ஒரு 6000, 7000, 8000 கூடுதலாக சம்பளம் வரும். அப்போ அந்த தேவை இருக்கும் மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ தூரம் சம்பளம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அதனால் அதன் அடிப்படையில் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன், நீங்கள் படிக்க போகிறீங்களா, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கன்சால்டேட் பண்ணி புரிஞ்சுக்கணுன்னா, வயசு குறைவாக இருக்குது அப்படின்னா ஆண் பெண் பேதம் இல்லாமல் அடுத்து உங்களுடைய திட்டங்களுக்கு எது உதவுமோ அந்த துறைகள் எடுங்க. வயது கொஞ்சம் கூட இருக்குது, திருமணமான பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொந்த மாவட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு அது வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி எல்லா துறைகளிலும் சமமான வேலைப்பளு அப்படிங்கிறது வந்துருச்சு. காலை 10 மணி முதல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் எந்த டிபார்ட்மெண்ட் தான் வேலை செய்ய போகிறோம். அந்த பீரியடுக்குள்ளே என்னத்த பெரிய வேலை வந்துற போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். முடிந்த அளவுக்கு குடும்பத்துடன் போயிட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த இடத்துல வேலை இருக்குமோ அந்த வேலையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரைட், இதுதான் உங்களுக்கு நாளைக்கு இருக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு உங்களுடைய 2வது பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் பிறந்தோடனே உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகம் தான் இன்றைக்கி வரைக்கும் உங்களை தீர்மானிச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஒரு எஸ்ஆர் புக் ஒன்று போடுவாங்க, சர்வீஸ் ரெஜிஸ்டர், பணிப்பதிவேடுன்னு. அந்த பணிப்பதிவேட்டில் திரும்ப உங்கள் பேர், ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எப்போ பிறந்தீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க, இதற்கு மேல் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஓடி ஓடி உழைத்து அடைந்த அந்த அரசு பணியின் அனைத்து பதிவுகளும் அந்த ஜாதகத்தில் தான் எழுதப்படும். அது பேர் எஸ்ஆர் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாளைக்கு ஒரு அரசு பணியாளராக இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நாளை முதல் இந்த அரசு நிர்வாகத்தின் நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. இந்த அரசு நிர்வாகத்தின் ஒரு மெக்கானிசத்துக்குள்ளே நீங்களும் உள்ளே வந்து இந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதற்கு நீங்களும் உங்கள் பங்களிப்பை செய்ய இருக்கிறீங்க. அதனால் நாளை முதல் நீங்கள் புதிதாகத்தான் பிறக்கப் போகிறீர்கள். அந்த பிறக்கும் இடத்தையும் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்தையும் எந்த விதமான ஆசிலேஷனும் இல்லாமல், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சுயமாக சிந்தித்து உங்கள் மனதுக்கு எது சரியென்று படுகிறதோ அந்த துறையில் செயல்படுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் நாளைக்கு நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு தாசில்தார் வருவீங்க. ஒரு 20-22 வருஷத்தில் நீங்கள் ஒரு டிஆர்ஓ, ஒரு டிசி அல்லது டிஆர்ஓ அந்த கேடர்லாம் வருவீங்க. ஸோ அது உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற சீனியாரிட்டியை பொறுத்து உங்களுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் 1000 பேரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த கையெழுத்தாக மாறப்போகுது. இந்த தேர்வுக்கு தொடங்கும் பொழுது என்ன ஆர்வம் இருந்துச்சோ நாளைக்கு இந்த பணியை தேர்ந்தெடுக்கும் பொழுது எவ்வளவு தீவிரம் இருக்கிறதோ அதே தீவிரமும் அதே ஆர்வமும் நாளைக்கு பணியாற்றும் பொழுதும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் கையெழுத்து ஒருவரின் கண்ணீருக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது. யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கையெழுத்து பயன்பட வேண்டும் அப்படிங்கிற உளமாற அந்த உறுதியை எடுத்துக்கிட்டு நாளை கவுன்சிலிங்க்கு போங்க. உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இயற்கை மீது நம்பிக்கை இருந்தால் இயற்கையை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் போல ஒரு சிறந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு இயற்கையும் இறையும் உங்களுக்கு உதவட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.